தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மையில் வந்த தகவல், கோவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறத்தாழ 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை அவர் தோற்கடித்திருக்கிறார். அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தல் தொடர்பாக சிறப்பு விவாதத்தை நாம் தொடர இருக்கிறோம். இந்த விவாதம் என்பது, இந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு தேர்தலாக வரலாற்றில் குறிக்கப்படும். இந்த தேர்தல் என்பது இந்திய வரலாற்றில், அண்மைக்கால வரலாற்றில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படும். 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பில் பிரதமர் வேட்பாளராக ஒருவர் முன்னிறுத்தப்படாமல் பல்வேறு கருத்து வேறுபாடுகளை கொண்ட கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து, கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 தேர்தல்களிலும் மோடி அலை என்கிற, மோடிக்கு ஆதரவான வாக்குகள் விழுந்த நேரத்தில் அபரிமிதமான வெற்றியை பெற்றார்கள். இப்போது 290 இடங்கள் அந்த கட்சியினுடைய கூட்டணி வென்று இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது. இதில் பாஜக பெற்ற வெற்றி என்பது 240 தொகுதிகள். ஆட்சி அமைக்க தேவையான எஞ்சிய இடங்களை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளத்திடமிருந்தும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசத்திடமிருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. தனி பெரும்பான்மையை அந்த கட்சி இழந்திருக்கிறது. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதாக அறுதியிட்டு உற்சாகமாக தேர்தலை சந்தித்த பாஜக பல மாநிலங்களில் படுதோல்வியை அடைந்திருக்கிறது. தேர்தல் கருத்து கணிப்புகள் ஒரு பிரம்மாண்டமான பொய் என்று நிறுவனம் ஆகியிருக்கின்றன. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் தேர்தல் கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் என்பது ஒரு தவறான எண்களை, தவறான கணிப்பை சொன்னது துல்லியமாக இந்த தேர்தலில் அம்பலப்பட்டு இருக்கிறது. மோடிக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தனி பெரும்பான்மையை அந்த கட்சி இழந்தது ஏன் என்பது, பெறுவதற்கு இயலாமல் போனது ஏன் என்பது ஒரு கோணம். தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம் அவர்களுடைய ஆதரவோடு அரியணையில் ஏறினால் அந்த முயற்சி என்பது வெற்றியாக பார்க்கப்படுமா, தோல்வியாக பார்க்கப்படுமா என்பது இன்னொரு கோணம். பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் இந்தியா கூட்டணி 235 இடங்களில் முன்னிலை பெறுகிறது. இதில் காங்கிரஸ் ஏறத்தாழ 98லிருந்து 100 இடங்கள் வரை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அண்மைக்கால வரலாற்றில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய அபரிமிதமான எண் என்று தான் சொல்ல வேண்டும். ஏறத்தாழ இரட்டிப்பு எண்கள் என்று கூட அதை சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு வந்தால், தமிழ்நாட்டில் திமுக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது. அன்று 2004இல் கலைஞர் 40க்கு 40 என்று சொல்லி வென்றதைப் போல இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 40க்கு 40 என்கிற ஒரு வரலாற்று வெற்றியை திமுக பெற்றிருக்கிறது. அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி போன்ற இடங்களில் 4வது இடத்துக்கு சென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு ஒரு தன் தலைமையில் ஒரு அணியை அமைத்தது. இந்த முறை கால் பதிப்போம், வேலூர், தருமபுரி போன்ற இடங்களில் கூட்டணி, ராமநாதபுரம், தேனி போன்ற இடங்களில் டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்கள் வெல்வார்கள், தென் சென்னை, நெல்லை, கோவை போன்ற இடங்களில் பிஜேபியே வெல்லும் என்று கூட கணிப்புகள் வெளியானது. ஆனால் அவை அனைத்தும் தவறு என்று நிரூபணமாகியிருக்கிறது.